அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போறது குறுந்தொகையில 146வது பாட்டு 146 சரியா? அ திணை வந்து குறிஞ்சி, பாடியவர் வெள்ளி வீதியார். இந்த அந்த பாட்டோட நோக்கம் என்னன்னா, ஒரு குறிஞ்சி திணையை சேர்ந்த பொண்ணு, பையனும் லவ் பண்றாங்க. அந்த பையன் என்ன சொல்றான், அந்த பையனோட குடும்பத்த சேர்ந்தவங்ககிட்ட, "இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் லவ் பண்றேன். போயிட்டு பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்றான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல இந்த பொண்ணு இருக்கு. எனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நம்பிக்கையா சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, அ இந்த இந்த அலையன்ஸ வந்து ஏத்துக்குவாங்களா? நமக்கு அந்த பையன் கூட கல்யாணம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. வீட்ல ஏத்துக்குவாங்களான்னு கவலைப்படுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அதாவது தோழி, அதாவது பெஸ்டி. பெஸ்டினா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரியா? அந்த பொண்ணு சொல்றாங்க, "கவலைப்படாத. கண்டிப்பா உங்க வீட்ல ஏத்துக்குவாங்க." அதுக்கு அ அ அந்த அந்த பாட்டு தான் இது. அந்த மாரி ஒரு பாட்டு. அந்த பாட்ட நான் வாசிக்கிறேன். அ "பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர்." புணர்ப்போர்னா சேர்த்து வைக்கிறவங்க. சேர்றது அப்படின்னாலே அந்த வார்த்த தான். "பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தண்டுடை கையர் வெண்தலை சிதலவர் நன்று நன்று என்னும் மக்களொடு." மாக்களொடுன்னு போட்டிருக்கு. நம்ம பின்னாடி வந்து மாக்கள்லாம் ஒரு அக்ரணி அர்த்தத்தோட சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஆனா, இங்க மாக்களோடுன்னு தான் இருக்கு அந்த பாட்டு. ஆனா, மக்களோடுன்னு சொன்னா கூட கரெக்ட்டா இருக்கும். "நன்று நன்று என்னும் மக்களொடு இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே." என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 4 வரி தான். 4 வரி தான். 5 வரி. "அம்மவாழி தோழி." தோழிட்ட சொல்றா, நம்ம ஊர்ல பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ." அதாவது இந்த மாதிரி லவ்வர்ஸு 2 பேரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. இருந்தனர் இல்ல, இருக்கிறாங்க. இன்னமும் இருப்பாங்க. அந்த மாதிரி. தண்டுடை கையர்னா, இந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல. தண்டுடை கையர்னா, கையில வந்து குச்சி வச்சிருக்கிறவங்க. வயசுல பெரியவங்க. தண்டு உடைய கையர். வெண்தலை. வெண்தலைனா தலைமுடி நரைச்சிருக்கிறது. சிதலவர்னா, அந்த நரைத்த தலைமுடியில துணி கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல துண்டு கட்டுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு இப்ப நீங்க வந்து ம் கிராமத்தில துண்டு கட்டி நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியாது. ஆனா, சில நேரங்கள்ல கோயில்களோட துண்டு கட்டுவாங்க தெரியுமா? அது ஒரு மரியாதைக்காக. அது வந்து அம் ஒரு நல்ல நாள்ல கூட தலையில துண்டு கட்டுவாங்க. அது வெயிலுக்கு தான் துண்டு கட்டணும்னு இல்ல. சும்மாவே துண்டு கட்டியிருப்பாங்க. ஒரு அது என்ன சொல்றது? ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி. வெண்தலை சிதலவர். அவங்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதாவது அந்த பையனோட அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க. அந்த பையனோட ஊருக்காரங்க. அதாவது சான்றோர். சான்றோர்னா பொதுமக்கள். பொதுமக்கள்ல சில முக்கியமான ஆளுங்க இருப்பாங்கல்ல. ஆ நல்ல சிந்தனை உள்ளவங்க. சான்றோர்னாலே நல்ல சிந்தனை உடையவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாரும் சான்றோர்ன்னு சொல்லப்படுவதில்ல. அவங்கலாம் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஒரு பொண்ணு பார்க்க வர்ற அந்த சீன வந்து யோசித்து பார்த்துக்கோங்க. வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணு பேச வந்திருக்காங்க. பொண்ணு பேசுறதுன்னா, பேசி முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்றாங்க, அம் நன்று, நன்று. அதாவது நீங்க வந்து இந்த பொண்ணு பார்க்க போற இடம், அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாவே நெறைய பேசுவாங்க. அதான் வெட்டியா பேசுற மாரி இருக்கும். ஆனா பாசிட்டிவா தான் பேசுவாங்க. குறை சொல்லாம, அ அப்புறம் கல்யாணத்துக்கு அடுத்து என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் இந்த இந்த காலத்துல இருக்கிறது. அந்த காலத்துல சீர்வரிசை, வரதட்சணைலாம் ஒண்ணும் கிடையாது. புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அதான் வீட்டாளுங்க சம்மதத்தோட. இல்ல ஓட்டம் தான். அப்ப வந்து என்ன சொல்றாங்க, "நன்று நன்று என்னும் மக்களோடு." நல்ல ஒரு பாசிட்டிவாவே பேசுவாங்க. அதாவது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. ஆனா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அது வந்து ஏதாவது ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கா? அப்படின்னு பார்த்தாலும் இருக்காது. இல்ல வெட்டியா பேசுறாங்களா? அப்படியும் இருக்காது. ஏதோ மாதிரி நல்ல விதமாவே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அது நல்லாருக்கு, இது நல்லாருக்கு, அது நல்லாருக்கு. ஆ வீடு நல்லாருக்கு, வீட்டாளுங்க அதாவது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நேரத்தில பழகுறதுக்கும், ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு அவங்க பழகுற விதத்துக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாசிட்டிவா பேசுவாங்க. ஏன்னா, அந்த குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா, அவங்களோட நோக்கம் வந்து பேசி முடிக்கணும். நல்ல விதமா பேசி முடிக்கணுங்கிற நோக்கத்தோட வருவாங்க. அத தட்டி கழிக்கணுங்கிற எண்ணத்தோட இல்ல. அப்போ நல்ல விதமா பேசுவாங்க. அதாவது அத நீங்க பார்க்கணும். அந்த மாரி நிஜமா நடக்கிறப்ப பார்க்கணும். அதாவது நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த வெத்தல பாக்கு கொண்டு போறதுக்கு மாட்டோம். அதாவது ஒரே குதூகலமா இருக்கும். ஒரு 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 நல்ல காரியம் செய்றப்போ அப்படியே
களை கட்டுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல காரியம் செய்றப்போ சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப வந்து நல்ல வார்த்தையா பேசிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து எல்லாரும் எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சுக்கிறது, சுழிச்சிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்ல விதமா பேசுவாங்க. அதத்தான் சொல்றாங்க. "நன்று நன்று என்னு மக்களோடு." அவங்க என்ன அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்களாம். "எதுவுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு." ஏதாவது குடிய குடுத்தா கூட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. சரியா? அடுத்து வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களாம், "இன்று பெரிது." அதாவது இன்று பெரிதுன்னா, "இன்னைக்கு நீங்க பொண்ணு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது இங்க எல்லாமே வந்து அந்த பையனுக்கும், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற நோக்கத்தோட, ரொம்ப நல்ல விதமாவே 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரியா? "இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே." அவைன்னா, நம்ம ஊர்ல வந்து ஆ க இது அரசவையில தான் அவைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு 10, 20 பேர் இருக்கிற ஒரு பொது இடத்தையே அவைன்னு தான் சொல்லுவாங்க. சபைன்னுவாங்க, அவைன்னுவாங்க. ஏன்னா, அது என்னன்னு தெரியாது. அதாவது எப்படி சொல்றது? அம் பார்த்தீங்களா? அம் ஒரு ஒரு பாயிண்ட்ட விட்டுட்டேன். கோவிச்சுக்க கூடாது. அதாவது அவை, ஒரு சபையில, ஒரு பொது இடத்துல, ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிற இடத்துல, அது எல்லாத்தையுமே சபைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான இடம் அது நிகழ்விடம் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இப்போ வந்து அந்த தோழி என்ன சொல்றா, "உங்க வீட்ல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு சம்மதிச்சுட்டாங்க." அப்படின்னு அவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பாட்ட மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. "பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ." நம்மூர் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். "அம்மவாழி தோழி நம் ஊர் பிரிந்தோரை புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தண்டுடை கையர் வெண்தலை சிதலவர் நன்று நன்று என்னும் மக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே." சரிங்களா? நம்ம மக்கள் வந்து நம்ம வீட்டுக்காரங்க, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல. அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க பையன பத்தி ஆராய்ந்த பின்னர் புரியுதுங்களா? அந்த மணமகனுடைய தகுதியை ஆய்ந்த பின்னர் அவங்க முடிவெடுக்குறாங்க. நம்ம ஊர்ல இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு போய் விசாரிப்பாங்க. இந்த பையன் எப்படி அப்படின்லாம். இவங்க வந்து இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்ந்த பின்னர் அவனுடைய தகுதி என்ன? அவன் என்ன திறமைசாலி? என்ன வேலை செய்றான்? அவனுக்கு என்னென்ன தெரியும்? அந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வந்து சம்மதம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து இதுக்கு மேல நான் பாட்ட பத்தி என்ன சொல்றது? நீங்க வந்து இப்ப டாஸ்மாக்லலாம் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த டைம்ல இத பேசிக்கிட்டு? அதாவது உங்களோட தகுதி என்னன்னு நீங்க யோசித்து பாருங்க. உங்கள பத்தி பாசிட்டிவா சொல்றதுக்கு எவ்வளோ இருக்கு? ஆ நீங்க வேலைக்கு போறீங்க, நல்லா அன்பா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உடம்பு இருக்கு, ஆரோக்கியமான மனசு இருக்கு. அப்டின்னா, நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட மாட்டீங்க. இல்லன்னா, என் பையன் வாரத்துக்கு 1 நாள் குடிப்பான் அப்டின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள் குடிப்பான். அப்புறம் டெய்லி கூட குடிப்பான்னு நெனச்சுக்குவாங்க. ஏன்னா, அம்மா, அப்பாக்களுடைய கற்பனைக்கு ஒரு எல்லையே கிடையாது. குடிக்கிறவங்க வந்து கரெக்ட்டா சொல்றேன் கேளுங்க. அ குடிக்கிறவங்க ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. சரிங்களா? குடிக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான அ பிரச்சனைகள் வந்ததுன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸு, சந்தோஷம் எல்லாம் போயிடும். சரியா? நல்ல தகுதிகள வளர்த்துக்கோங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கணவரு குடிச்சிட்டு தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க. மனைவியும் குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, யார் அந்த பிள்ளைங்கள காப்பாத்துவாங்க? அதனால குடிக்கிறது வந்து எப்போதுமே வந்து நல்ல பழக்கம் கிடையாது. ஒரு மனைவிக்கே உடம்பு சரியில்ல. உடனே கூட்டிட்டு போணும்னா, யார் கூட்டிட்டு போவா? பிள்ளைங்கள கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நான் இத்தன வருஷமா குடிக்காம தானே இருக்கேன். அப்ப நீங்கலாம் ஏன் குடிக்கிறீங்க? ஆ இது இல்ல. இந்த திருமணத்த பத்தி பேசுறப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆய்ந்த பின்னர். இங்க வந்து குடிக்கிறது பெண்கள் குடிச்சா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல. அதுபோல எனக்கும் வந்து ஆண்கள் குடிக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அது சின்ன சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பிடிக்கல. அவங்க வந்து குடிச்சாங்கன்னா உளறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா சில்லியா இருக்கும், ஃபன்னியா இருக்கும். அப்போ ஓகேவா? புரியுதா? எனக்கு வந்து குடிக்கிற இல்ல ம் குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பிடிக்காது. எங்க வீட்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. நான் குடிக்காதனால அவங்களும் குடிக்கக்கூடாது அவ்வளோதான். சரியா? அப்ப 2வது ஒரு விஷயம். அதாவது யார வேணா காதலிக்கலாம். ஆனா திருமணம் செய்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம். அ அதாவது விரும்புறதுங்கிறது வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி சரிங்களா?
எப்படி சொல்கிறது, யாரை வேணால் விரும்பலாம், லவ் பண்ணலாம், கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? 2வது வந்து ஆ அ நடிகர் விஜய் பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா? அன்னைக்கு எனக்கு சரியான தலைவலி. என்ன பண்ணேன், நான் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய தடவி மேல முடி ரொம்ப பறக்குதுன்னு தடவி விட்டுட்டேன். சரியான தலைவலி வந்து பயங்கர வலி. அன்னைக்கு அந்த தலைவலியில பயங்கர கோவம் வேற வந்ததா, அப்படியே கட கட கடன்னு பேசிவிட்டேன். ஆனா எனக்கே பிடிக்கல அந்த வீடியோ பார்க்குறப்போ. அதாவது பேசிட்டேன். அ அத டெலீட் பண்ணவும் முடியல. சரி வச்சுக்கவும் முடியல. ஆனா எனக்கே பிடிக்கல அந்த மாரி கோவமா பேசுறது எனக்கே பிடிக்கல. நான் வந்து சந்தோஷமா வீடியோ பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா ஓகே. அடுத்து செப்டம்பர் மாசம் வந்துருச்சா? ஹேப்பி ஓணம். அதாவது ஓகே. ஹேப்பி ஓணம். ஏன்னா நெறைய ம் சேல்லாம் போட்டிருக்காங்க. Facebookல. ஓணம் சாரீஸ் அப்ப பார்த்தேன். அப்பதான் ஓணம் வந்துருச்சு அப்படின்னு. அம் ஓகே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரியா? தேங்க் யூ. பாய்.